Hi students, this is Tirumala Max YouTube channel. 10th standard English பொது தேர்வில் விடைத்தாள்களை திருத்தும் போது மதிப்பெண்கள் ஒதுக்கீடு விவரம். அதாவது உங்களுக்கு 10th எக்ஸாம்ல இருக்கிற இங்கிலீஷ் எக்ஸாம்ல இருக்கிற சில கொஸ்டின் நம்பர்ஸ்ல இருக்கிற மார்க்ஸ் எப்படி பிரிச்சு உங்களுக்கு எப்படி அவங்க வழங்குறாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ மார்க் அலோகேஷன் வைல் கரெக்டிங் த ஆன்சர் பேப்பர் இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன். மை டியர் சில்ட்ரன், ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். உங்களோட எக்ஸாம்ஸ்ல சில கொஸ்டின்ஸ் எப்படி திருத்துறாங்க, எப்படி மார்க்ஸ் அவங்க அலோகேட் பண்றாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோ. So I once again repeat, முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So once you have a முயற்சி and பயிற்சி, then you will be able to get a வெற்றி, my dear children. Please do not skip the video. It's very important that something around 25 to 30 marks will be there for this video. You please go through this entire video and you will have definitely you will be able to get a very good marks. So the next one is பாத்தீங்கன்னா make a habit to think that every exam will be the best exam of your life. So make a habit. So please make sure இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வு என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும், my dear children. So whenever you are going to write an exam, that exam will be the best of your life. So அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணி எழுதுனீங்கன்னா definitely you will be able to succeed, my sweet children. Your journey towards your dream has just begun because you are going to write a 10th examination. So please make note of that. This is the exam that your life journey is going to start. So let us go to the questions. So இப்போ பாத்தீங்கன்னா already I informed you question number 39, 40, 41, 42, 43 and 46. இது பாத்தீங்கன்னா advertisement, letter writing, notice writing, picture express views, summary writing, supplementary paragraph question. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது 6 டிவிஷன்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 5 5 5 5 5 25 பிளஸ் இது ஒரு 8 மொத்தம் 33 மார்க்கு. கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எப்படி உங்களுக்கு மார்க்ஸை ஸ்பிளிட் பண்ணி அலோகேட் பண்றாங்க அதுதான் மெயின் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிப்பீங்க, எழுதுவீங்க, பட் எப்படி மார்க் உங்களுக்கு அலோகேட் பண்றாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் go through this video. Definitely 100% this will be helpful for you, my dear children. ஸோ இந்த ஆரத்தை பத்தி இப்போ நம்ம வீடியோல பார்க்கலாம். The first one, advertisement. அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னன்னா முதல்ல அவுட்லைனுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சுங்க, அவுட்லைனுக்கு. ஸோ நீங்க கொடுக்குற அவுட்லைன் டிசைன்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல கொடுக்குற அவுட்லைனுக்கு வந்து they are giving a this is 100% government released format. This was taken by the correction what government people are going to do for a public examination, my dear children. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல இப்படி தான் உங்களுக்கு மார்க்ஸ் பிரிச்சு உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அவுட்லைனுக்கு 1 மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. டைட்டில் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. பிக்சர் அதுல இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பிக்சர், சப்போஸ் ஒரு ஹோட்டல் இருந்தா அந்த ஹோட்டலுக்கான இது ஃபுட் ஏதாவது பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு டாய்ஸ் விற்கிற இடத்துல ஒரு பொம்மைகள் போடுறது, ஒரு மெடிசன் தயாரிக்கிற இடத்துல மெடிசன் பத்தி போடுறது, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ்னா டிவி வரைகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சிங்கன்னா யூ வில் கெட் 1 மார்க், மை டியர் சில்ட்ரன். ஸோ அவுட்லைன், டைட்டில் மீன்ஸ் தட்ஸ் த ஹெட்டிங் ஆஃப் த டாபிக் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட். கேப்ஷன்ஸ், ஸோ அதோட வேர்டிங்ஸ் என்னென்ன வேர்டிங்ஸ் இருக்குன்றதை நீங்க பார்த்து அதை எழுதணும். லைக் 50% டிஸ்கவுண்ட், 70% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட், பை 1 get 1 ஃப்ரீ, லைக் தட். ஸோ ஏதாவது கேப்ஷன்ஸ் எழுதணும். தென் த வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அட்ரஸ். ஸோ அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருந்தாங்கன்னா அட்ரஸ் எழுதணும். இல்லை ஊர் பேர் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா தென் யூ கேன் ரைட் இட் ஆஸ் அ பிளேஸ் நேம் யூ கேன் ரைட் இட். So I once again repeat, outline is the one is required, title is required, picture is required, captions is required and address. So இது அனைத்தும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு 5 மதிப்பெண்களாக பிரித்து வழங்கப்படும். So I once again repeat, இந்த 5 மதிப்பெண் எடுப்பதற்காக நீங்கள் இந்த 5ஐயும் நீங்க எழுதுனீங்கன்னா 100% உங்களுக்கு மார்க் 5 மார்க்ஸ் இதுக்கான வரும். So you please make note of this and write it somewhere which is related to your notes or even in the guide or somewhere you write it. Keep this as a for your examination purpose and this will be very helpful for you children. Next we will go to letter writing. This is very important. Letter writing is very important. So from நீங்க எழுதினாலே உங்களுக்கு 1/2 மார்க். தமிழ் மீடியம் children, I once again repeat you, தமிழ் மீடியம் children நல்லா நோட் பண்ணீங்க. ஃப்ரம்னு எழுதினாலே உங்களுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க.
டூ எழுதினாலும் ஒரு ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. அதாவது ஃப்ரம்னா அனுப்புனர் என்ன யார் யார் நேம்னு எழுதுறீங்களா பார்த்தீங்களா, அதுக்கு அரை மதிப்பெண்கள் வழங்கப்படும். டூ என்றது அதாவது பெறுநர், அவருக்கு அனுப்புனீங்கன்னா அரை மதிப்பெண். டேட் தேதி, நல்லா கவனிச்சுங்க, தேதியை எழுதினாலே உங்களுக்கு அரை மதிப்பெண். அது எந்த தேதின்னு சொல்றாங்களோ இல்லை நம்மளா டேட் போட்டு எழுதுனா அந்த தேதி. சல்யூட்டேஷன், சல்யூட்டேஷன்னா என்ன? சல்யூட்டேஷன்னா என்னன்னா அவரை வந்து நம்ம மரியாதையாக கூப்பிடுறது, வணக்கம், குட் டே, அவங்கள ப்ரைஸ் பண்ணி வணக்கம் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா, டியர் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல, சார், ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹாஃப் மதிப்பெண். அதாவது நீங்கள் உங்களுக்கு இது எழுதவே தெரியலனாலும், லெட்டரை உங்களுக்கு நல்லா நினச்சிங்க, லெட்டரே உங்களுக்கு எழுத தெரியலனாலும் ஃப்ரம்மு, டு, டேட்டு, டியர் சார் இது எழுதினாலே உங்களுக்கு யூ வில் கெட் in this part itself you will get 2 marks, my dear children. The people who are struggling to write English examination, they are not able to concentrate on English studies. This 2 mark will be a bonus for you, my dear children. From, to, date, salutation, இந்த ரெண்டு இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு முடியாத கிடையாது. உங்களுக்கு ஈவன் ஸ்மால் திங்ஸ் வில் பி தேர். ஸோ இந்த ரெண்டு மதிப்பெண் எடுக்கிறதுக்காக ஷூர். Body of the letter, this is very important for the people who are lagging for getting a marks. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ரெண்டு பேராவிதம் நீங்கள் இதை எழுதணும். ஸோ ரெண்டு பேராவிதம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மதிப்பெண்கள். ஸோ இப்போ அவங்க கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா they will give 2 marks, my dear children. ஸோ இந்த 2 marks then goes to subscription. Subscriptionனா என்னன்னா டியர் மிஸ்டர் so and so, டியர் சார் அந்த சொன்ன பார்த்தீங்களா அந்த சப்ஸ்கிரிப்ஷன், அதுவும் yours faithfully, yours lovingly அதை சொல்றதுக்கும் ஒரு மதிப்பெண் வழங்குறாங்க. நல்லா கவனிச்சிங்க. ஸோ எண்டிங்கில் லெட்டர் எழுதும்போது தேங்கிங் யூ, yours faithfullyன்னு போடுவீங்க. ஸோ அந்த பார்ட்டில் அந்த நேமும் அது வந்து ஏதோ ஒரு இது அவங்க யாருன்றதை எழுதிட்டு முடிச்சிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து அரை மார்க். ஸோ புட் டுகெதர் யூ வில் கெட் 5 marks, my dear children. ஸோ பெரும்பாலும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு சில பேர் எழுத முடியலனாலும் மற்றது எல்லாத்தையும் எழுதுனா, அதாவது பாருங்க இதுக்கு வந்து 1 மார்க்கு, இந்த பார்ட்டுக்கு 2 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டர் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பேரா உங்களுக்கு தெரிஞ்ச இதில் எழுதினாலே யூ வில் கெட் 4 marks. The people who are studying English medium and they have a little knowledge in English, they can very well score 5 out of 5, my dear children, with this format. This is the government released format. The paper which is correcting, they will use as a format for correction, my dear children. So please make note of that. From, to, date, salutation, body of the letter and subscription and superscription. இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 5 marks. or even if you can try for the recent exams, if it is a revision or if it is other exams also, this will be very useful, my dear children. Let us go to the next one. Next one is very important, notice writing. Notice of the institution, அந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்ன, ஸ்கூலோ இல்லை கம்பெனியோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷனோ எதுவாக இருந்தாலும் அதோட ஹெட்டிங் எழுதுனீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது நல்லது. ஸோ அந்த நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் எழுதுறீங்க. தென் யூ ஹேவ் டு ரைட் த ப்ரோக்ராம். ஸோ என்ன ப்ரோக்ராம் அது, கல்ச்சரல் டான்ஸ் காம்படிஷனா, இல்லை ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனா, இல்லை டிராயிங் காம்படிஷனா, இல்லை ஏதாவது ஒரு காம்படிஷன் நீங்கள் நடத்த போகிறத பற்றி, ஒரு மேக்ஸ் கான்டெஸ்ட், குவிஸ் கான்டெஸ்ட், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை பற்றி எழுதுறதுக்கு அரை மார்க். நல்லா புரிஞ்சுக்க, நோட்டீஸ் ஹெட்டிங் எழுதுறதுக்கு அரை மார்க்கு, ப்ரோக்ராம் பற்றி எழுதுறது. டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் ஆல்சோ மேஜர் ரோல் உங்களுக்கு ப்ளே பண்ணுது. தேதியை எழுதினாலே உங்களுக்கு அரை மார்க் கொடுக்குறாங்க. வென்யூ, இடம், எந்த இடத்துல நடக்குது அதுன்னு எழுதுறது. ஸோ இந்த 4 நீங்கள் எழுதினாலே you are getting a 2 marks. இந்த லெட்டர் ரைட்டிங்கில் வந்த மாதிரி தான் நோட்டீஸோட ஹெட்டிங் எழுதணும், என்ன ப்ரோக்ராம்னு எழுதணும், தேதி, இடம் எழுதுனால அரை மார்க் உங்களுக்கு. கண்டென்ட், ஸோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற என்னென்ன வேல்யூஸ், என்னென்ன இது வந்து என்ன நடத்துகிறாங்க, எங்கே நடத்துகிறாங்க, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்ற கண்டென்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு கீழே வந்து அவரோட நேம், யார் அந்த நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவரோட நேம் அண்ட் டெசிக்னேஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து அரை மார்க் போட்டாங்கன்னா புட் டுகெதர் இஸ் 1 mark, my dear children. ஸோ கீழே கடைசியாக நோட்டீஸில் வந்து கீழே வந்து நேம் அண்ட் டெசிக்னேஷன் இருக்கும். அந்த நேம் அண்ட் டெசிக்னேஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் இதை எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் a 1 mark. ஸோ வித் தட் total you are getting a value of 5 marks, my dear children. This will be very, very, very useful for the people who are going to write the public examination. This notice writing is very important and very easy also to score, my dear children.
So please make note of that. Let us go to the next one. Question number 42. Picture express views பற்றி பார்த்தேன்னா உங்களுக்கு any 5 relevant sentences without mistakes, அதாவது ஒரு பிக்சர் கொடுப்பாங்க, அந்த பிக்சரில் வந்து நீங்கள் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த பிக்சரில் எதெல்லாம் உங்களால் எழுத முடியும்னு பாருங்கள். அதை கிறிஸ்பாக தப்பு இல்லாமல் அதிக வேர்டிங்ஸ் இல்லாமல் 5 சென்டென்ஸ் எழுதினா போதும், 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். 5 பாயிண்ட்ல அது கிறிஸ்பாக இருக்கணும். ஒரு சீனரிஸ் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் க்ரீனரி இன் கலர், க்ரீனாக இருக்குது, அப்புறம் அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்களா ஒரு கண்டென்ட்டை ஒரு 5 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் எழுதணும். இல்லை ஒரு கிரவுண்டுக்கு போகிறீங்க, ஒரு ஏதோ ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறீங்க, அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து தியேட்டர் வந்து நல்லா இருந்தது, த தியேட்டர் வாஸ் குட், லுக்ஸ் குட், அந்த மாதிரி அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து இதெல்லாம் இருந்தது. அந்த பிக்சரை பார்த்து என்னென்னலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எழுத பாருங்கள். ஸோ தட் வில் பி எ பூஸ்டர் மார்க் ஃபார் யூ மை டியர் சில்ட்ரன். பட் இட் ஷுட் நாட் பி any mistakes on the part, and you have to cover at least 5 points for this, my dear children. Next one is 43, summary writing. Summary writing ன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று நோட்ஸ் மேக்கிங் இருக்குது, சம்மரி ரைட்டிங் இருக்குது. ஸோ சம்மரி ரைட்டிங்கில் டாபிக் டைட்டில் எழுதுறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. ரஃப் காப்பி எழுதுறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. ஃபேர் காப்பி எழுதுறீங்க, அதுக்கு 2 மதிப்பெண்கள். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன், அதுக்கு 1 மார்க். அதாவது டைட்டில் ஹெட்டிங் எழுதுறதுக்கான இது வந்து 1 மார்க் கிடைக்குது. ரஃப் காப்பி, ஸோ ரஃப் காப்பியை நீங்கள் எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவீங்க, அதுக்கு அவங்க 1 மார்க் கொடுக்குறாங்க. ஈவன் நீங்கள் வந்து அந்த பேசேஜ் தமிழ் மீடியம் பசங்க தெரியாத நீங்கள் இது இருந்தால் கூட ஒரு சில கொஷின்ஸ் அப்படியே அந்த பேசேஜில் இருக்கிறத கொஞ்சம் கண்டென்ட் எழுதிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணாலோ ஸ்ட்ரைக் பண்ணாலோ அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ டைட்டில் எழுதும்போது அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ ஃபேர் காப்பியை நீங்கள் கொஞ்சம் அதை பெருசாக அதுலேருந்து நீங்கள் எடுத்து எழுதும்போது அதுக்கு ஒரு 2 மார்க்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது மொத்த வேர்டுகளை எழுதப்பட்டது ஆஃப்டர் சுருக்கணத்துக்கு அப்புறம், அதாவது எழுதி கம்மி பண்ணி எழுதும்போது அதுக்கு 1 மார்க். அது இஸ் யூ ஆர் கெட்டிங் எ டோட்டல் ஆஃப் 5 மார்க்ஸ் மை டியர் சில்ட்ரன். ஸோ ஐ ஹோப் இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். நோட்ஸ் மேக்கிங். நோட்ஸ் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ டைட்டிலுக்கு ஒரு மார்க்கு, ஹெட்டிங் எழுதுறதுக்கான 1 மார்க் கன்ஃபார்மாக கிடைக்கும் எல்லாத்துலேயும். வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஐஃபன், ஐஃபன் இல்லாமல் வேர்ட்ஸு ஃப்ரேசஸ்ஸு நீங்கள் அதை ஜாயின் பண்ணி எழுதணும். அதாவது ஐ கோ டு ஸ்கூல் அண்ட் பிளே ஃபுட்பால் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஸ்கூல் ஃபுட்பால் பிளே ஸ்கூல் ஃபுட்பால் அந்த மாதிரி பிரித்து நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நோட்ஸ் வந்து சப் ஹெட்டிங் போட்டு நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதணும். அதுதான் இது. ஸோ அந்த மாதிரி பிரித்து எழுதும்போது ஐஃபன் போட்டோ அல்லது ஐஃபன் இல்லாமல் எழுதினாலும் அதுக்கு 2 மார்க்ஸ். தென் சப் ஹெட்டிங் போட்டு ஒரு பாயிண்ட் வைஸ் புல்லட் பாயிண்ட் வைஸ் போட்டு எழுதுனீங்கன்னா அதில் 2 மார்க்ஸ். இதை நோட் மேக்கிங், அப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், சம்மரைசிங் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோட வீடியோஸில் இருக்குது. நீங்கள் யூ கேன் see in our description also, or you can go to our channel called Tirumala Max YouTube channel. In that one we are giving question number wise all sorts of exam updates and important question updates will be there. You can go through that and have a guidelines will be there, and you can score very good marks my dear children with this. So next one is the final one is supplementary, which is summary of the story. So what you have to do for supplementary thing is same as I told is title of the story, that is 1 mark, and moral of the story is 1 mark. So put together you'll get 2 marks. So moral of the story is 1 mark கிடைக்கும். Title of the story also will carry 1 mark. So own summary with 6 subheadings. So that is you have to concentrate on that. 6 subheading உள்ள இருக்கிறது நீங்க எழுதுனீங்கன்னா you will get 6 marks. So they will see the subheadings of that supplementary paragraph which you are writing. So that will carry minimum 6 marks my dear children. So please make note of that. The subheading you have to write 6 subheadings. So supplementary la 6 subheading போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா you will get 6 marks. So put together is 8 marks. With this I hope உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 33 மார்க்ஸ்க்கான இது நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சக்சீட். ஸோ வித் திஸ் ஐ ஹோப் I wish you success in your examination. Subscribe to Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel. Before that, please go through entire video. That will be really helpful. I once again repeat and inform to your friends also about this. Thank you so much.